வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஹுப்ளி பக்கத்துல இருக்கோம். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆச்சு. இப்போதான் வந்து பண்ண இந்த டெஸ்டினேஷனுக்கே வந்து ரீச் ஆனோம். ஸோ இப்போதான் வந்து பண்ண நம்மளோட பசங்க எல்லாருமே சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சு முடிச்ச உடனே ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நம்மளோட டென்ட்ல ஜம்முன்னு ஸ்டே பண்ணிட்டு காலையில ஒரு 10:30 மணி பக்கம் வந்து பண்ண எந்திரிச்சு கிளம்பிடுவோம். நாங்கள் எப்பவுமே வந்து பண்ண இயர்லி மார்னிங் 8 o'clock எல்லாம் எந்திரிச்சு கிளம்பிடணும்னு சொல்லி பிளான் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இன்னைக்கு டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 மணி பக்கம் ஆயிடுச்சு இல்லடா? ஆமாண்ணா. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டிடிஎஃப் இதுதான் நம்மளோட எபிசோட் 1. இந்த எபிசோட் 1ல வந்து பண்ணால் நம்ம இப்போ ஹுப்ளி பக்கத்தில் இருக்கோம். ஹுப்ளி பக்கத்துலனா ஹுப்ளி பக்கமே கிடையாது. இங்கேருந்து ஹுப்ளி வந்து பண்ணால் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு லேண்ட்மார்க்குக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எபிசோட்ஸ் வரப்போகுதுன்னே சொல்லி தெரில. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹுப்ளி பக்கத்துலேருந்து கிளம்பி ஸோ வந்து நம்ம கும்பை வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போகிறோம். இன்றைக்கி நம்ம கும்பை வாட்டர் ஃபால்ஸ் போகிறது கிடையாது. ஏன்னா இங்கேருந்தே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பக்கத்தில் போய் ஸ்டே பண்ணிப்போம். நாளைக்கு தான் வந்து பண்ணால் நம்ம கும்பை வாட்டர் ஃபால்ஸ்க்கு போவோம். பயங்கர அட்வென்ச்சரஸாக இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்ம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் போவோம். ஸோ டோன்ட் வரி. என்னடா சொல்லக்குட்டி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துனாயா? எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், நான் எடுத்து வரேன். அங்கே இருக்கு. இங்கே தான் எங்கேயோ வச்சு குடிச்சிட்டு இருந்த தண்ணியை. ஓகேண்ணா, போதுண்ணா. இன்னைக்கு என்னடா சமையல்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுண்ணே சிக்கன் கிரேவி, ரைஸு, அப்புறம் கேரட் பீன்ஸு, முட்டை போட்டு பொரியல். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தம்பி பண்ற அந்த கேரட் பீன்ஸ் அந்த எக் போட்டு பண்றது என்ன டேஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுண்ணே ஃப்ரைடு சிக்கன். ஃப்ரைடு சிக்கனா? சிக்கன் 65 இல்லையா? 65 தான். அதுக்கு வேணா மசாலா வாங்கலாம்ண்ணா நம்ம. டேய் என்னடா அசால்ட்டா சொல்றீங்க. நம்ம அதனால வந்து என்னடா கேட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிராபிகானா ஜூஸ் இருக்குண்ணே, அது சாப்பிட்டு குடிக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து மாதுளம் ஜூஸ் இல்லை பனானா ஷேக் போட்டு குடிச்சிட்டு தூங்கணும்னு வச்சுக்கிங்களேன். காலைல காலைல கொஞ்சம் லேட்டாவே எந்திரிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லேட்டா தான் வந்து நம்ம இங்கே செட்டில் ஆயிடுக்கும். எப்படி நம்ம தூங்குறதுக்கு ஒரு 5-5:30 ஆயிடும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கேடா இப்படிலாம் கேக்குறதுக்கு. இப்படி எல்லாம் பட் என்ன நிறைய சொதப்பல் ஆகி போச்சுங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனை. உட்காரதுக்கு தானே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. உட்கார்றது தானே பிரச்சனை, வேற எதுவுமே இருக்கா? அங்க உட்காருதுண்ணா, கார்ல உட்காருதுண்ணா. கார்ல உட்கார்றது தாண்டா கம்ஃபர்டபுள் இல்லை. என்னன்னாங்க நம்ம நிறைய பொருள் வச்சிருக்கோமா, டை பிளாஸ்டிக் பொருள் தூக்கி போடாத. ஸோ நம்மளோட பெகசஸ் மாப்பிளையா இருந்தா பிரச்சனையே இல்லைங்க. ஆமா, பட் இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அப்படி இல்லை. கார்ல இடமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கா. பெகசஸ் இருக்கும்போதே சமைச்சிட்டு தான் இருந்தோம் நம்ம. தடா போனமே நம்ம தடா பசங்க எல்லாம் இது வந்தாங்களே. ஆமா ஆமா, பிரியாணி கூட கொடுத்தாங்களே நம்ம பசங்க. அஜி எங்கடா வந்தான்? அஜயனா இல்லையா? நம்ம கூட ஒரு ட்ரிப்ல சாப்பிட்டாரு அஜி. நம்ம முருகரை பார்க்க போகுதுடா. ஆமா 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 ஆமா, அப்பவும் பெகசஸ்ல தான் டேய் அப்ப போய் தான்டா பிரச்சனைங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் தும்கூர்ல இருந்து தானே ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன் வாசா அந்த விளாக்லாம் போடல அப்படின்னா, ஆக்சுவலி நாங்கள் விளாக் எடுக்கல. ஏன்னா எடுக்கும் போதே ஒரு நெகட்டிவாக ஆரம்பிக்க வேணாமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். பெரிய சம்பவம் ஆகி போச்சுங்க, ரொம்ப பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அந்த பெரிய சம்பவ கதையெல்லாம் வந்து பண்ணா நான் இப்போ சொல்லலை. அதெல்லாம் வந்து பண்ணா காலையில். இவரை பாருங்கண்ணா. யாரடா? என்ன பண்ணா? என்னடா பண்ண? என்னடா பண்ணாங்க சொல்றா. அப்படியா? இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய் கதை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். அதுவும் டென்ட் சம்பந்தமான ஒரு பேய் கதை. எங்க திருநாள் யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியே இருக்காங்க. சோ நான் கூட வந்து இதுல ஹைலைட் என்னன்னா, இங்க எத்தனை மணிக்கு உட்காந்து செய்யறோம்? 3-2 மணிக்கு உட்காந்து செய்யறோம். இப்போ அதே டைம்ல தான் அவனும் அந்த கதையில போய் பாக்குறான். அச்சச்சோ, டைம்ல தான் அவனும் பாக்குறான். இதுல கவுச்சி வேற வச்சிருக்கோம் நம்ம. ஆமா ஆமாண்டா, இந்த கவுச்சிலாம் வச்சிருக்கோம். நம்ம எல்லா டைமும் செஞ்சு சாப்பிடுறோம். நமக்கு ஒரு இது இல்லையேடா. அது வந்து ஒரு மாதிரி இரும்பு வச்சுக்கணும் நம்ம. இப்போ இரும்புல நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஆமாண்டா. டிடிஎஃப் நீங்க சொல்லுங்க என்னென்ன. அந்த ஒரு கதையில நேத்து கேட்ட கதையில அம்மனோட பேரு சொன்ன உடனே பேயே பயந்து ஓடிடுச்சுனா, அது மாதிரி நம்ம சிவனோட பேரு சொன்னோம்னா எல்லாமே போயிடணும். காசிக்கு போகணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத் போறோம். கண்டிப்பா லடாக் ரைடு ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க காசி, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ்ல எல்லாம் பயங்கர ஸ்னோ இருக்கும்டா. ஸோ அதான் டிடிஎஃப் பெரிய கதை, பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு. அதெல்லாம் கார் ஓட்டும் போது உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். டிடிஎஃப் டைமும் ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock ஆச்சு. எதனால வந்து கேமரா பார்க்காம பேசிட்டு இருக்கேன். நாங்கள் லைட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு லைட் வச்சு பேசுறது பிரச்சனை கிடையாது. இந்த ஃபோனில் இருக்கிற லைட்டே கண்ணில் படும்போது ரொம்ப ஒரு மாதிரி கோசம்.
ஸோ வந்து பசங்க வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் சமையலை முடிச்சுட்டாங்க. சின்ன சின்ன பொருள் எடுக்கலான்னு சொல்லி டென்ட்டுக்கு வந்திருந்தேன். பார்த்தா சின்ன சின்னதாக கொசு கடிச்சிது. சரி ஆல் அவுட் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அவுட் போட்டு விட்டேங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே இருக்கிற கொசுலாம் போயிடும். இந்த ஆல் அவுட் போட்டிருக்கோம் இல்லைங்க, பெருசாக எந்த ஒரு கரண்ட்டுமே எடுக்கிறது இல்லைங்க. ஃபோன் சார்ஜஸ் கூட வந்து பார்த்தா ஓரளவுக்கு கரண்ட் எடுக்குது. பட் இது வந்து பார்த்தா பெருசாகவே கரண்ட் எடுக்கல. அண்ட் வந்து ஃபேன் இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட 80 வாட்ஸ் இருக்குதுங்க. ஸோ வந்து நிறைய கரண்ட் இருக்குது ஃபேன். இந்த ஃபேன் போட்டோம்னா வைங்களேன் நம்மளோட பவர் ஸ்டேஷனை 8 hours ரன் பண்ணலாம், அவ்வளோதான். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு 4:15 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வாசா தேன் மிட்டாய் மட்டும் காணும்னா தேன் மிட்டாய் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. மனசே வலிக்குது. நான் இன்னும் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடல. ஸோ வந்து ஆல்ரெடி தம்பி சொன்ன மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்துச்சு. பட் ஃப்ரைடு சிக்கன் மட்டும் வந்து பண்ணால் எனக்கு வெந்துட்டுருக்குங்க. பசங்க வந்து முன்னாடியே இவனுக்கு வந்துடுச்சு, அவன் சாப்பிட்டே முடிச்சிட்டான். நியாயமாடா நீ பண்ணுறது. அது வந்து தேனு எப்போ சொல்கிறது தான் அசத்திட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த லைட் மூஞ்சிக்கே அடிக்காமல் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த லைட்டு. ஆமாண்ணா, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சார்ஜ் தீர்ந்துருச்சு போல். தினமும் இதே மாதிரி நம்ம வயிறார சாப்பிட்ணுங்க. ஆனால் 3 வேளை சாப்பிடணும். நம்ம 3 வேளை ஒழுக்கமாக சாப்பிடவே மாட்டேங்கிறோம். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5 சாரிங்க 5:40 ஆச்சு. சொல்லி பழக்கம் இல்லைல்ல. எங்கடா மைக் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். மைக்கு தம்பி வந்து பெட்ஷீட்டில் மாட்டிட்டு எடுத்து வாய்க்குள்ளே வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தேன் மிட்டாய் கவுந்துட்டான், சைக்கோவும் கவுந்துட்டான். ஏன்னா சரியான டயர்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் என்னடாச்சுலாம் சரியான டயர்ட்ண்ணா. டயர்டு. நானும் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கவுர போகிறேன். ஏன்னா இப்போ தானேங்க சாப்பிட்ருக்கோம், அதாவது கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்களா? நான் குட் நைட்டோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல ரூம்லேயே அப்படியே ஃபேனோட சேர்ந்து வரும்போது. அது வந்து ஃபேன் வந்து அடிச்சு பிரின்னு பிரிச்சுட்டு இருக்குங்க. தம்பிங்க எல்லாம் வந்து பண்ணா அண்ணா குளிடுதுண்ணே ஃபேனே வேணான்னு நான் வேலை போட்டு விட்டேன். நான் தான் வந்துட்டு இன்னும் நம்ம எங்கே பனி ஸ்னோவில் போனாலும் ஃபேன் போடணும்னு சொன்னாங்க. அது ஏனே தெரியல. ஏன்னா அதுதான் நான் வாட்ஸ் அதிகமாக இருக்குது. எதுக்குண்ணா இன்னைக்கு ஒரு நாள் வானாலாம் வச்சுக்கலாம். இல்லைடா, அது ஃபேன் போட்டால் தானே நல்லா தூக்கம் வரும். அப்போ ஓகே. ஆமாம், அது எப்போவுமேங்க அது யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குளிர் குளிர்னாலும் சரி ஃபேனை போட்டு பெட்ஷீட் போட்டு உள்ள பூந்துக்கணும்னு தோணும். ஆமாம், அது பழகி இருக்கிறவங்களுக்கு ஏசி போட்டு ஃபேனும் போட்டுப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த ஃபேன் எப்போவுமே நெசசரி. ஓகேடிஎஃப். ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ண நாங்கள் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். ஸோ வந்து தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறோம்? மார்னிங் தான் தூங்கவே போகிறோம். ஆமாம், காலைல 6 மணி அப்போது இப்போ தான் வந்து பண்ணால் நாங்கள் தூங்கவே போகிறோம். ஸோ ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இன்னும் வீடியோ வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் அப்லோட் ஆகி முடிய போகுது. இங்கே தூங்கினா வீட்டில் தூங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குண்ணா. ஆமாண்டா, ஏதோ வெளியூருக்கு வந்து ட்ராவல் பண்ணுற வந்து இல்லைடா. நம்ம நேற்று தூங்குனது அந்த மாரி இருந்தது. ஏன்னா 10:30 வந்து 11 மணிக்கு இருந்தேன்னா நீ 11 மணிக்கு இருந்துச்சு. அந்த வெளிச்சம் நாளைக்கு நான் எந்திரிச்ச உடனே எழுப்பி விட்டுருவோம். எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க, ஓகேவா? ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ணால் அப்படியே தூங்க வேண்டியதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. ஸோ மித்ததெல்லாம் வந்து பண்ணால் விடிஞ்சதுக்கப்புறம் வாக் கண்டினியூ பண்ணுறீங்க. Many hours later. டிடிஎஃப் எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பண்ணால் 11:20 பக்கம் ஆச்சு. காலையில் 10 மணிக்கே வந்து பண்ணால் நான் எந்திரிச்சிட்டேன். ஸோ நம்மளோட கிருஷ் தம்பி தான் என்னை எழுப்பிவிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பண்ணால் தம்னை எல்லாம் எடிட் பண்ணுறதுக்காக எழுப்பிவிட சொல்லியிருந்தேன். 10 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 10:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 10:30 மணிலேருந்து வந்து பண்ணால் தம்பிங்க எல்லாத்தையும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன். பட் பசங்க யாரும் என்னை எழுப்பி விட்ட கிருஷே எந்திரிக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போக ரெடி ஆகிட்டோங்க. பொருட்கள்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இன்னும் வந்து பண்ணால் நாங்கள் சமைக்கலை. இப்போவே சமைச்சிடுவேல்ல? இப்போவே முடிச்சிடுமா சமையல்? இல்லை நம்ம ஒரு 6க்கு போகிறோம், அந்த 6ல் போய் சமைச்சிக்கிறியா? சரி, அப்போ சமைச்சிரு. டிடிஎஃப் நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரோ டேமோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 35 நிமிஷம் நம்ம ரிட்டன் போகணும். அது ஒன்று தான் பிரச்சனை. ரிட்டன் போய் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் ஜம்முன்னு குளிச்சுட்டு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபிஷ்ஷிங்னு வேறு போட்டிருக்காங்க. ஜம்முன்னு போய் ஃபிஷ்ஷிங் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து தட்டிங்கன்னா காரில் ஏறி அப்படியே நம்ம கிளம்பிடலாங்க. ஸோ ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கார் ஏறிட்டு அதுக்கப்புறம் கிளம்போது வ்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க.